அதுக்கப்புறம் நம்ம இந்த தொகுதியில எப்படி பார்க்கலாம்னா, இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4 முனை போட்டியா இருந்தா உறுதியா இந்த தொகுதி எழும்பூர் தொகுதி பாத்தீங்கன்னா திமுக வெற்றி அடையும். 3 முனை போட்டியில பாத்தீங்கன்னா அதிமுக வெல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா எளிதில் திமுக வந்து வெற்றியை இந்த தொகுதியில கொடுக்காதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். 3 முனைன்றது தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வர மாதிரி தாவேகா ஒருவேளை அதிமுகவோடு இணைந்தால், இப்ப இருக்கிற சூழ்நிலை இணையத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். தேர்தல் காலகட்டம் இன்னும் 2 மாதங்கள் இருக்குது, எது வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த தொகுதி 4 முனை போட்டியா இருந்தா உறுதியா திமுக வெற்றி பெறறதுக்கும், 3 முனை போட்டியா இருந்தா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான பல பரீட்சை நடக்கும் இந்த தொகுதியில. அதை பொறுத்து வெற்றி தோல்வி வந்து எப்படின்றது தீர்மானிக்கப்படும். அப்படிதான் நம்ம இந்த தொகுதியை பார்க்கலாம். நன்றி திரு சத்யா அவர்கள். இப்போ சத்யா சொன்ன மாதிரி தான், ஏன்னா அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வேறுபட்டுக்கிட்டும் மாற்றங்களை கொண்டு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிகழ்வுகளை பொறுத்தவரையிலும் அந்த 3 முனையாக இருக்கட்டும் 4 முனைன்னு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இப்போ எடப்பாடியோட திரு விஜய் அவர்கள் சேருவாரா அப்படின்னா தெரியாது, ஏன்னா சேரலாம் அப்படிங்கிறது தான். சரி, ஒருவேளை பிஜேபியோட தாவேகா விஜய் அவர்கள் நெருக்கமாவாரா அப்படின்னா அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. சரி, ஒருவேளை காங்கிரஸோட விஜய் அவர்கள் நெருக்கமாவாரா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் மாறிக்கிட்டே இருக்குது.